Hi everyone. In previous class we have discussed up to types of diabetes mellitus, right? So in this class we will discuss about pathogenesis of diabetes mellitus, right? So diabetes mellitus வரதுக்கு என்ன சார் மெயின் pathogenesis அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயின் திங் வந்து இன்சுலின் வந்து கம்மியாக செக்ரேட் ஆகிறது ஒன்று. ரெண்டாவது நம்ம பாடியில் குளுக்கோஸோட யூட்டிலைசேஷன் வந்து கம்மியாகிறது. மூணாவது இன்க்ரீஸ்டு குளுக்கோஸ் ப்ரொடக்ஷன், நம்ம பாடி நீட்ஸை விட அதிகமாக குளுக்கோஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா DM வரக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது, ரைட்? ஸோ பேத்தோஜெனிஸ் ஆஃப் டூ மெயின் டைப்ஸ் ஆஃப் DM அண்ட் இட்ஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் இஸ் டிஸ்டிங்க்ட். ஸோ ரெண்டு டயபெட்டிஸ் மெலிட்டிஸோட பேத்தோஜெனிசிஸ் டைப் 1 டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டிஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதோடைய பேத்தோஜெனிசிஸ் வந்து ரெண்டுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டு, ரைட்? ஸோ இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் ப்ராப்பர்லி இட் இஸ் எசென்ஷியல் டு ரீகால் த physiology of normal insulin level, insulin synthesis and secretion. ஸோ நம்ம இந்த பேத்தோஜெனிசிஸ் நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து இன்சுலின் எப்படி செக்ரீட் ஆகுது, எப்படி வந்து ரெகுலேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதான் இந்த டயக்ராமில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டயக்ராமில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி சிந்தசிஸ் ஆகுது. ஸோ ஒரு இன்சுலின் வந்து சிந்தசிஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்டிமுலை வந்து தேவை, right? The major stimuli for both synthesis and release of insulin is glucose. So insulin synthesis ஆகிறதுக்காட்டும் சரி, இன்சுலின் ரிலீஸ் ஆகிறதுக்கும் சரி, குளுக்கோஸ் தான் மெயின் ட்ரிக்கராக வந்து இருக்குது. ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிந்தசிஸ் ஆகிறது நம்ம எல்லாருமே ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்சுலின் வந்து பீட்டா செல்ஸ் ஆஃப் ஐலட்ஸ் ஆஃப் பேங்க்ரியாஸில் வந்து செக்ரீட் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம், பேங்க்ரியாஸில், ரைட்? ஸோ அது இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ப்ரோ இன்சுலின் வந்து ஒரு ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம்னால ப்ரோ இன்சுலினாக வந்து கன்வெர்ட் ஆகுது. அந்த ப்ரோ இன்சுலின் வந்து ரெண்டு செயின்ஸாக வந்து ஃபார்ம் ஆகுது, ஏ செயின் அண்ட் பி செயினாக வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதான் வந்து உங்களுக்கு வந்து இன்சுலினாக வந்து இருக்குது, ரைட்? ஸோ அதான் இந்த ஸ்டெப்ஸில் நம்ம கொடுத்துருக்கோம். இனிஷியலாக ப்ரோ இன்சுலின் வந்து 86 அமினோ ஆசிட்ஸு, இட்ஸ் அ ப்ரீகர்சர் பாலிபெப்டைட். அதுக்கப்புறம் ப்ரோட்டியோலைசிஸ் நடக்கும்போது ஒரு பெப்டைடு வந்து ரிமூவ் ஆகிட்டு ப்ரோ இன்சுலினாக வந்து மாறுது, ரைட்? ஃபர்தராக வந்துட்டு இன்னும் கிளேவேஜ் ஆகும்போது ஏ அமினோ ஆசிட் அண்ட் பி அமினோ ஆசிட்டாக வந்து வருது. 21 ஏ வந்து 21 அமினோ ஆசிட்ஸ் அண்ட் பி வந்து 30 அமினோ ஆசிட் செயினாக வந்து மாறுது, ரைட்? லிங்க்டு டுகெதர் பை செக்மெண்ட் கால் சி பெப்டைட். ஸோ ஏங்கிறது 21 அமினோ ஆசிட், பிங்கிறது 30 அமினோ ஆசிட்ஸ். ஸோ சிங்கிறது ஒரு பெப்டைட், அந்த 20 + 31 ரெண்டையும் வந்து லிங்க் பண்ணக்கூடியது பெப்டைட் பாண்ட், ரைட்? ஸோ அதான் வந்து இன்சுலினோட ஸ்ட்ரக்சர். ஸோ அதை வந்து நீங்கள் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே ஸ்டோர் ஆகுது பார்த்திங்கன்னா நம்ம பீட்டா செல்ஸில் கிரானியூல்ஸ், செக்ரேட்டரி கிரானியூல்ஸ் இருக்கும். ஸோ அந்த கிரானியூலர் செல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். எப்படி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் இஸ் த கீ ரெகுலேட்டர் ஃபார் இன்சுலின் செக்ரேஷன். ஸோ இதுக்கு வந்து குளுக்கோஸ் தான் மெயின் ட்ரிக்கரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம பிளட்டில் எப்போல்லாம் வந்து ஹைப்போகிளைசிமியா, right? So hypoglycemia stimulates the transport into beta cells of glucose transporter, right? So hypoglycemia condition வந்துச்சு அப்படின்னா ஸோ எந்த கண்டிஷன் நம்ம ஹைப்போகிளைசிமியா அப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா நம்ம குளுக்கோஸில் சுகர் லெவல், அந்த குளுக்கோஸ் லெவல் வந்து 70 mg/dL அந்த கான்சன்ட்ரேஷனை விட கம்மியாச்சு அப்படிங்கும்போது நம்ம வந்து ஹைப்போகிளைசிமிக் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கண்டிஷன் ஹைப்போகிளைசிமியா வந்துச்சு அப்படின்னா stimulates transport into beta cells of glucose transporter, right? ஸோ அது வந்து இன்சுலின் வந்து குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டருக்கு வந்து கொண்டு போகுது, ரைட்? ஸோ அதர் ஸ்டிமுலை influencing insulin releases include the nutrients in meal, ketones and amino acids etc, ரைட்? ஸோ அது போக என்னென்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரிலீஸ் ஆகிறதுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய டெய்லி நியூட்ரியன்ஸ், நம்ம ஃபுட்டில் இருக்கக்கூடியது, அதே மாதிரி கீட்டோன்ஸ், அதே மாதிரி அமினோ ஆசிட்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிகர் ஃபேக்டராக வந்து இருக்குது, ரைட்? அண்ட் ஐலட் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர் குளுக்கோகைனேஸ் காசஸ் குளுக்கோஸ் ஃபாஸ்போரிலேஷன் அண்ட் தட்ஸ் ஆக்ட்ஸ் as a step for controlled release of glucose regulated insulin secretion, ரைட்? ஸோ இன்சுலின் செக்ரேஷனுக்கு இதுதான் மெயின் ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஐலட் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர், அதாவது குளுக்கோகைனேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை குளுக்கோஸ் வந்து பாஸ்போரிலேட் பண்ண வைக்குது. ஸோ அந்த பாஸ்போரிலேஷன்லேருந்து இன்சுலின் வந்து ரெகுலேட் ஆகிறத வந்து நீங்கள் இந்த இதில் பார்க்கலாம், ரைட்? ஸோ குளுக்கோஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டெப்பில் பார்த்திங்க அப்படின்னா குளுக்கோகைனேஸ் வந்து குளுக்கோஸ் 6-பாஸ்பேட்டாக பாஸ்போரிலேட் பண்ணுது. ஸோ அதிலேருந்து இன்சுலின் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. மெட்டபாலிசம் ஆஃப் குளுக்கோஸ் டு
glucose 6-phosphate by glycolysis generate the ATP. So ATP வந்து generate ஆயிரும். So generation of ATP alters the ion channel activity on the membrane. It causes inhibition of ATP sensitive potassium channels on the membrane, opening up the calcium channel with resultant influx of calcium which stimulates the insulin release. So இந்த இடத்துல நீங்கள் இந்த ஸ்டெப்புக்கு வருவோம். ஃபஸ்ட்டு குளுக்கோஸ் வந்து பாஸ்போரேட் ஆகி குளுக்கோஸ் 6-ஃபாஸ்பேட்டாக மாறுது. ஸோ அதுலேருந்து நமக்கு ஏடிபி வந்து சிந்தசிஸ் ஆகுது. ஸோ ஏடிபி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல் மெம்பரேனில் இருக்கக்கூடிய அயான் சேனல் ஆக்டிவிட்டி வந்து ஆல்டர் பண்ணுது. ஸோ அப்போ வந்து செல்லு உள்ளே இருந்து பொட்டாசியம் வெளில வந்துட்டு கால்சியம் வந்து உள்ளே போயிடுது. ஸோ ஒன்ஸ் இந்த பொட்டாசியம் வெளியே கால்சியம் உள்ள அப்படிங்கிற அந்த செனரியோ நடந்து முடிஞ்சவொடனே இன்சுலின் வந்து பீட்டா செல்ஸ் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ அப்படி ரிலீஸ் ஆகக்கூடிய இன்சுலின் வந்து இன்சுலின் ரிசெப்டார் ஸோ எந்த இடத்துலலாம் தேவைப்படுதோ அந்த இடத்துலலாம் போயிட்டு பைண்ட் ஆகிட்டு அதோடைய ஆக்டிவிட்டி வந்து கொடுக்குது. ஸோ இது வந்து முக்கியமான ஒரு கான்செப்ட்டுங்கிறத நீங்கள் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு பேத்தோஜெனிசிஸ்க்கு வருவோம். பேத்தோஜெனிசிஸில் வந்துட்டு டைப் 1 டிஎம் அண்ட் டைப் 2 டிஎம்க்கு ரெண்டு வெவ்வேறு பேத்தோஜெனிசிஸ். டைப் 1 டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ்க்கு வந்து மெயின் ரீசன் வந்து ஜெனட்டிக் சஸ்பெக்டபிலிட்டி, என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அண்டு ஆட்டோஇம்யூன் ஃபேக்டர்ஸ் சொல்லிட்டு 3 ஃபேக்டர் இருக்குது. ரைட். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஜெனட்டிக் சஸ்பெக்டபிலிட்டி அதாவது ஒரு ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு ட்வின்னுக்கு டைப் 1A டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் இருந்துச்சு அப்படின்னா 50% அந்த டைம் அது அவங்களோட இன்னொரு சிப்ளிங் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து 50% கண்டிப்பாக வந்து வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நாட் ஆல். ஸோ எல்லாரும் இது 50% தான் பாசிபிள், எல்லாருக்குமே வராது அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. திஸ் மீன்ஸ் தட் சம் அடிஷ்னல் மாடிஃபைங் ஃபேக்டர்ஸ் ஆர் இன்வால்வ் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் டிஎம் இன் தீஸ் கேசஸ். ஸோ இதனால் வராது அப்படிங்கும்போது நமக்கு என்ன அடிஷ்னலாக வேறு என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரைட். ஸோ அபவுட் half the cases with genetic predisposition to type 1 diabetes mellitus, type 1A diabetes mellitus have the susceptibility gene located in the HLA region of chromosome 6. So HLA அப்படிங்கிறது human leukocyte antigen அப்படிங்கிற ஒரு HLA ஜீனு. ரைட். ஸோ அதோடைய சஸ்பெக்டபிலிட்டியை பொறுத்து தான் வந்துட்டு இந்த டைப் 1A டிஎம் வந்து வரும் அப்படிங்கிறாங்க. வேறு எந்த கான்செப்ட்டுமே கிடையாது. ஸோ என்னென்ன அதுடைய சப்டைப்ஸ் பார்த்தீங்கன்னா HLA, DR3, DR4 அண்டு DQ locus அப்படிங்கன்னு சொல்லிட்டு அதோடைய குரோமோசோம் பொசிஷனை வந்து அதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ரைட். நெக்ஸ்ட்டு ஆட்டோ இம்யூன் ஃபேக்டர்ஸ். ரைட். ஸோ அது என்ன சார் ஆட்டோ இம்யூன் ஃபேக்டர்ஸ்? ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். ஆட்டோ இம்யூன் ஃபேக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ இம்யூனிட்டினா என்ன, நம்ம பாடி செல்ஸே தேவையில்லாத செல்ஸில் வந்து கில் பண்ண ஆரம்பிச்சிடும். செல்ஃப் டெஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம இம்யூன் செல்ஸே நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து டிஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா presence of islet cell antibodies against GAD, glutamic acid decarboxylase, insulin etc. ரைட். அதாவது நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இம்யூன் காம்ப்ளெக்ஸ் அது வந்து பீட்டா செல்ஸை வந்து எப்படி டெஸ்ட்ராய் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். ரைட். ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஐலட் செல்ஸுக்கு எகெயின்ஸ்டாக வந்து ஐலட் செல் ஆன்டிபாடிஸ்க்கு எகெயின்ஸ்டாக வந்துட்டு ஜிஏடியும் இன்சுலினும் அதோடைய ஆக்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி அக்கரன்ஸ் ஆஃப் லிம்போசைட்டிக் இன்ஃபில்ட்ரேட் இன் அண்ட் அரவுண்ட் த pancreatic islets termed insulitis. Right. It chiefly consists of CD8+ T lymphocytes with variable number of CD4+ T lymphocytes and macrophages. So இந்த ப்ராசஸ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் selective destruction of beta cells while other islets cells types mediated by T cell mediated cytotoxicity or apoptosis. ஸோ இது எப்படி சார் டெஸ்ட்ரக்ஷன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செல்லுலேயே செல் மீடியேட்டட் அப்போப்டோசிஸ் சைட்டோடாக்சிசிட்டி மூலமாக வந்துட்டு நம்ம பீட்டா செல்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அசோசியேஷன் ஆஃப் டைப் 1A DM வித் அதர் இம்யூன் டிசார்டர்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம செல்ஃப் டெஸ்ட்ரக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம். ரெண்டாவது இன்னொரு கண்டிஷன் என்னென்னா மற்ற ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் கூட டைப் 1A DM மிக்ஸ் ஆகும்போது ஒரு சில டிசீஸ் என்னென்ன டிசீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கிரேவ்ஸ் டிசீஸ், அடிசன் டிசீஸ். ஸோ இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர் கூட டைப் 1A DM சேரும்போது அந்த டைமில் வந்துட்டு நடக்கக்கூடிய அந்த டைமில் ஒரு பேத்தோஜெனிசிஸ் நடக்குது. நெக்ஸ்ட் ரெமிஷன் ஆஃப் டைப் 1A DM இன் ரெஸ்பான்ஸ் டு த இம்யூனோ சப்ரசிவ் தெரப்பி சச் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் சைக்ளோஸ்போரின் A. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் வந்து இம்யூனோ சப்ரஷன் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து திருப்பியும் டைப் 1A டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த பேஷண்ட் வந்து அந்த சைக்ளோஸ்போரின் A
அந்த 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 ட்ரக்குக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சஸ்பெக்டபுளாக இருப்பாங்க, ரைட். ஸோ அது ஒரு கேஸாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ஸோ என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸில் பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்துட்டு வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் சைட்டோமெகலா வைரஸ், அந்த அந்த மீசல்ஸ் மம்ஸ். ஸோ இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால ட்ரிகர் ஆகக்கூடியது. அதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் இண்டக்ஷன் ஆஃப் டைப் 1 ADM வித் certain chemicals has been possible, like example naloxone, streptozotocin and pentamidine. ஸோ இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே டயபெட்டிஸ் மெல்டஸை இன்டியூஸ் பண்ணதாக இருக்குது. அதே மாதிரி ஜியோகிராஃபிக்கல் அண்ட் சீசனல் வேரியேஷன்ஸ் in its incidence suggest some common environmental factors. ஸோ திடீர்னு ஒரு பிளேஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க, ஒரு சீசனல் வேரியேஷன்ஸாக இருக்கட்டும். ஸோ அதுவும் வந்து டிஎம் வந்து ட்ரிகர் பண்ணும் அப்படிங்கிறாங்க. பாசிபிள் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஏர்லி exposure to bovine milk proteins and occurrence of autoimmune process in type 1 ADM is being studied. ஸோ அது என்ன சார் bovine milk அப்படிங்கும்போது ஒரு சில கவு வந்து bovine milkங்கிறது மைக்கோபாக்டீரியம் bovine இருக்கு இல்லைங்களா. ஸோ வாட் இஸ் மைக்கோபாக்டீரியம் bovine in the sense டியூபர்குலோசிஸ் வந்து அஃபெக்ட் ஆகும், ரைட். ஸோ டியூபர்குலோசிஸ் இஸ் காஸ்ட் பை மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே, ரைட். ஸோ அது வந்து bovine ஸ்பீசிஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அது அஃபெக்ட் ஆன கவு மில்கை வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க அவங்களோட எர்லியர் ஸ்டேஜஸில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆட்டோமியூன் ப்ராசஸ் என்னென்ன அதனால் வரக்கூடிய ஆட்டோமியூன் ப்ராசஸை வந்து இப்போ வந்து கரண்ட்டாக ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு டைப் 2 டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ்க்கு வருவோம், ரைட். ஸோ டைப் 1 டயபெட்டிஸ் மெல்லிட்டஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சக்கூடிய ஒன்று தான், பீட்டா செல்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகுது, அதனால இன்சுலின் டெஃபிஷியன்சி வருது, ரைட்டுங்களா. ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது டைப் 2 டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் எதனால சார் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் வந்து செக்ரேட் ஆகும், ஆனால் வந்துட்டு டிலேடாக செக்ரேட் ஆகும், டிலேட் செக்ரேஷன். அது வந்து இம்பேர்ட் இன்சுலின் செக்ரேஷனாக இல்லைனா சம்டைம்ஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாகவும் வந்து இருக்குது, ரைட். Type 2 diabetes mellitus is a heterogeneous disorder with more complex etiology and is far more common type than type 1. ஸோ டைப் 1 விட டைப் 2 வந்து ரொம்ப காமனாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட். ஸோ இது என்னென்ன ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, there is approximately 80% chance of developing diabetes in the identical twin if one twin has the disease. ஸோ அதில் வந்து 50% தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 80% வந்து சான்சஸ் வந்து இருக்குது, ரைட். A person with one parent having type 2 diabetes at a risk of getting diabetes if both parents having type 2 diabetes is the risk in the offspring raised to 40%, right. ஸோ பேரண்ட்ஸ்க்கு இருந்துச்சு அப்படின்னா 40% வந்து சிப்ளிங்ஸ்க்கும் வந்து வரும், சரி இப்போ அவங்களுடைய டாட்டர்ஸோ சன்னுக்கும் வந்து வரக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது, ரைட். கான்ஸ்டியூஷனல் ஃபேக்டர்ஸ், certain environmental factors such as obesity, hypertension, level of level of கிடையாது, lack of physical activity பாருங்கள், lack of physical activity play contributory role and modulate the phenotyping of the disease. நம்மளோட லைஃப் ஸ்டைல், ரைட்டுங்களா. ஸோ ஒபிசிட்டி ஆகட்டும், ஹைப்பர் டென்ஷன் ஆகட்டும், இது எல்லாமே நம்ம லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் தான், அது விச் மேபி இன்க்ளூட் இந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், ரைட். ஸோ இது எல்லாமே வந்துட்டு டயபெட்டிஸ் மெல்லிட்டஸை காஸ் பண்ணுறது மெயின் ரீசனாக வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சில பர்சன்ஸ், அது அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் வந்து வந்துடும், ரைட். நெக்ஸ்ட்டு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்க்குறோம். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எப்படி சார் டெவலப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் டு ஆக்ஷன் ஆஃப் இன்சுலின் இம்பேர்ஸ் குளுக்கோஸ் யூட்டிலைசேஷன் அண்ட் ஹென்ஸ் ஹைப்பர்கிளைசீமியா, ரைட். ஸோ நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்சுலின் வந்துட்டு நம்ம ரிசப்டார்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம இன்சுலின் ரிசப்டார்ஸ் வந்துட்டு என்ன பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆகிரும், இன்சுலின் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிரும், ரைட். ஸோ அதனால் வந்து குளுக்கோஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும், ரைட். impairs the glucose utilization and hence hyperglycemia. ஸோ அதனால் ஹைப்பர்கிளைசீமியா வந்து வரும். there is increased hepatic synthesis of the glucose, right. ஸோ ஹெப்பாட்டிக் செல்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குளுக்கோஸ் வந்து அதிகமாக சிந்தசிஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஹைப்பர்கிளைசீமியா இன் ஒபிசிட்டி இஸ் ரிலேட்டட் டு ஹை லெவல்ஸ் ஆஃப் ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் சைட்டோகைன்ஸ் அஃபெக்ட் பெரிஃபரல் டிஷ்யூஸ் sensitivity to respond to the insulin, ரைட். ஸோ இது எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் சிந்தசிஸ் வந்து அதிகமாக இருக்கும், அதே மாதிரி சைட்டோகைன்ஸோட லெவல் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வரக்கூடிய கண்டிஷன்ஸ், ரைட். Insulin resistance may be possibly due to one of the following defects. ஸோ என்னென்ன டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பாலிமார்ஃபிசம் அப்படிங்கிறாங்க, நெக்ஸ்ட் எலிவேட்டட் ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ், அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸோ பாலிமார்ஃபிசம்னால எதனால் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் போஸ்ட் ரிசெப்டார் இன்டர்செல்லுலார் சிக்னல் பாத்வே மாலிகூல்ஸ், ரைட். ஸோ எலிவேட்டட் ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதனால் என்ன சார் வருதுன்னு பார்த்தீங்கன்னா
impaired glucose utilization in skeletal muscle. So once வந்து fatty acids வந்து நம்ம bloodல வந்து அதிகமாகிடுச்சு அப்படிங்கிற போது skeletal musclesல glucose utilization வந்து impaired ஆகிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் வந்து அதிகமாக வந்து சிந்தேஸ் ஆரம்பிச்சிடும். இதனால் பீட்டா செல் வந்து அதோடைய ஃபங்க்ஷன் வந்து impaired ஆயிரும், ரைட். ஸோ impaired insulin secretion. In type 2 diabetes mellitus, insulin resistance and insulin secretion are interlinked, right. Early in the course of disease, in response to insulin resistance, there is a compensatory increase in secretion of insulin. Is an attempt to maintain the normal blood glucose level. அதாவது ஏர்லியராக இந்த impaired insulin secretionனால ஏர்லியராக இந்த டிசீஸ் வரும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு காம்பன்சேட்டரியாக வந்துட்டு இன்சுலின் வந்து செக்ரேஷன் ஆகும், அதிகமாக வந்து செக்ரேஷன் ஆகும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி இன்சுலின் இருக்குது, ஆனால் வந்து அது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால நம்ம பாடி வந்து அதுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால குளுக்கோஸ் வந்து அதுக்கு எக்ஸஸாக வந்து சிந்தேஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த குளுக்கோஸ் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்னும் எக்ஸஸாக வந்துட்டு இன்சுலின் வந்து செக்ரேட் ஆகும். ஸோ அது வந்து ஒரு கான்செப்ட்டு. ரெண்டாவது, eventually there is a failure of beta cell function to secrete the adequate insulin, right. ஸோ இன்சுலின் செக்ரேஷனோட பீட்டா செல்ஸ் வந்து அதோடைய ஃபங்க்ஷனை வந்து குறைஞ்சிட்டே வரும், ரைட். That is the cases of type 2 diabetes mellitus have mild to moderate deficiency of insulin but it is not the total absence. ஸோ மைல்டாக வந்துட்டு அவங்களுக்கு வந்து இன்சுலின் டெஃபிஷியன்சி வந்து இருக்கும், பட் ஆனால் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஆப்சன்ஸ் ஆகாது அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன எக்ஸாக்ட் மெக்கானிசம் வந்து இது வரைக்கும் வந்துட்டு அன்கிளியர் தான் இது வரைக்குமே. ஸோ ஒரு சில கேஸஸ் வந்து அவங்களே வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு. என்னென்ன கேஸஸ் பார்த்திங்கன்னா, ஐலேட் அமிலாய்ட் பெப்டைட். ஸோ அந்த பெப்டைட் வந்து ஒரு ஃபெப்ரிலார் ப்ரோட்டீனாக வந்து பேங்க்ரியாட்டிக் செல்ஸ் வந்து டெபாசிட் ஆகிட்டே வரும். ஸோ அதனால் வந்து பீட்டா செல்ஸ் வந்து impaired ஆக ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது, மெட்டபாலிக் என்விரான்மெண்ட் ஆஃப் chronic hyperglycemia surrounding the islets may paradoxically impair the islet functions. ஸோ நம்ம மெட்டபாலிக் என்விரான்மெண்ட், ரைட். ஸோ ப்ரொலாங்காக வந்துட்டு ஒரு பேஷண்ட் வந்து ஹைப்பர்கிளைசிமியாவே இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா ஐலெட் செல்ஸோட ஃபங்க்ஷன் வந்து குறைஞ்சிடும், ரைட். மூணாவது, எலிவேட்டட் ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் லெவல் in this case may worsen islet function. ஸோ எப்போ நம்ம பாடியில் வந்து ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் லெவல் வந்து லிப்போடாக்சிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லிப்போடாக்சிசிட்டி எப்போல்லாம் வருதோ அப்போ வந்து ஐலெட்ஸோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப வந்து ஒர்ஸ்ட்டாக வந்து மாறிடும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இன்க்ரீஸ் ஹெப்பாட்டிக் குளுக்கோஸ் சிந்தேசிஸ் வந்து பார்க்குறோம், ரைட். குளுக்கோஸ் வந்து நம்ம லிவரில் அதிகமாக சிந்தேசிஸ் ஆகும்போது one of the normal roles played by insulin to promote hepatic storage of glucose as glycogen and suppress the gluconeogenesis. ஸோ இதான் வந்து ஆக்சுவல் ப்ராசஸ் இல்லையா. குளுக்கோஸ் வந்து கிளைக்கோஜனாக மாறி எனர்ஜி ரிசோர்ஸ் தான் வந்து ஸ்டோர் ஆகணும், ரைட். இதுதான் வந்து நார்மல் இன்சுலினோட மெயின் ஃபங்க்ஷன். இதான் வந்துட்டு அது ரெகுலேட் பண்ணிகிட்ருக்கோம், ரைட். இன் டைப் 2 diabetes mellitus என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, a part of insulin resistance by peripheral tissues, the liver also shows the insulin resistance. ஸோ லிவரும் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடும், ரைட். எங்கே? டைப் 2 diabetes mellitusல, ரைட். இன்ஸ்பைட் ஆஃப் ஹைப்பர் இன்சுலினிமியா in the early stage of disease, gluconeogenesis in the liver is not suppressed, ரைட். ஸோ gluconeogenesis வந்து சரியாக வந்து சப்ரஸ் ஆகாமல் போயிடும், ரைட். திஸ் ரிசல்ட்ஸ் இந்த இன்க்ரீஸ் ஹெப்பாட்டிக் சிந்தசிஸ் ஆஃப் குளுக்கோஸ் விச் கான்ட்ரிபியூட்ஸ் த ஹைப்பர்கிளைசிமியா இன் திஸ் கேசஸ். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம லிவரில் வந்துட்டு குளுக்கோஸ் வந்து அதிகமாக சிந்தேஸ் ஆரம்பிச்சிடும், ஹைப்பர்கிளைசிமியா வந்து மாறும். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி மேக்கப் பண்ணுங்க. இந்த 5th பாயிண்ட்டை வந்துட்டோம். ஒரே ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது, நார்மல் இன்சுலினோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன, ஹெப்பாட்டிக் குளுக்கோஸோட ஸ்டோரேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அது எப்படின்னா கிளைக்கோஜனாக ஸ்டோர் பண்ணணும் இல்லையா. ஸோ அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறான் இன்சுலினோட வேலை, ரைட். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து டெவலப் ஆகும்போது ஹெப்பாட்டிக் செல்ஸும் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுது. ஸோ ஹெப்பாட்டிக் செல்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குளுக்கோனியோஜெனிசிஸை வந்து அதனால் அது கண்ட்ரோல் பண்ண முடியல, ரைட். ஸோ அதனால் வந்துட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாக சிந்தேஸ் ஆகிட்டே வருது. அப்போ வந்து நமக்கு ஹைப்பர்கிளைசிமிக் கண்டிஷன் வந்து வருது, ரைட். ஸோ இது வந்து எக்ஸாக்ட் மெக்கானிசம் ஆஃப் டைப் 2 diabetes mellitus. ஸோ டைப் 2 diabetes mellitusோட பேத்தோஜென்ஸை ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஃபேக்டர் வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர். ஸோ அதில் 50%, இதில் 80%, ரைட்டுங்களா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு இருந்துச்சுன்னா 40% ஈஸியாக வந்து டெவலப் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ கான்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைப்பர் டென்ஷன், அந்த ஒபிசிட்டி, அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபைங் ஃபேக்டர்ஸ், ரைட். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வந்து வருது அப்படிங்கிறாங்க, ரைட்.
இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எதனால் வருது அப்படிங்கிறபோது ஒரு ப்ரொலாங்டாக ஹைப்பர்கிளைசிமிக் கண்டிஷன்ஸ்லேயே இருந்தாங்க அப்படின்னா ஒரு பேஷண்ட் வந்து ஹைப்பர்கிளைசிமியாலே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆயிரும் ரைட். அப்போ வந்து லிவரில் வந்து குளுக்கோஸோட சிந்தேசிஸ் வந்து அதிகமாகுது. ஸோ ஹைப்பர்கிளைசிமியா வந்து வந்துடுது ரைட். பாலிமார்பிசம் பார்த்தோம். அதே மாதிரி ஃபேட்டி ஆசிட்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்துருக்கோம் ரைட். ஸோ ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ்னால் லிப்போடாக்சிசிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் பார்த்தோம். அதே மாதிரி இம்பேர்டு இன்சுலின் செக்ரேஷன் எதனால் இம்பேர் ஆகுது அப்படிங்கும்போது பார்த்தோம். நெக்ஸ்ட்டு குளுக்கோஸோட லெவலை வந்து எப்படி வந்து இன்சுலின் மெயின்டைன் பண்ணுச்சு, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால எப்படி மெயின்டைன் பண்ண முடியல, அந்த ரீசன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து ஜென்ரல் ஒரு பேட்சை மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இன்சுலின் டெஃபிஷியன்சி ஆகுது, ஹைப்பர்கிளைசிமியா வருது. ஸோ ஹைப்பர்கிளைசிமியா வந்து ஃபேட்டிக்கும் சேர்ந்து வந்துடும். அதனால் கிளைகோஸ்யூரியா ரைட், நம்ம யூரினில் குளுக்கோஸ் வந்து டிஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வல்விட்டிஸ் பிளானிட்டிஸ் வந்து வந்துடும் ரைட். நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ்டு கேட்டபாலிசம், லிப்போலைசிஸ், ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. டிக்ரீஸ்ட் அனபாலிசம், ஃபார்மேஷன் ப்ராசஸ் வந்து கம்மியாகிடுது. ஆஸ்மாட்டிக் டயூரிசிஸ் வந்து அதிகமாகிடுது. ஸோ அதனால் பாலியூரியா, பாலிடிப்சியா அந்த கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து டீஹைட்ரேஷன்ஸ் ரைட். நெக்ஸ்ட்டு ஸோ இதனால் கீட்டோசிடோசிஸ் வந்து வந்துடுது. இன்னொரு காம்ப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா டயபெட்டிக் கோமா. ஸோ கீட்டோசிடோசிஸ் அப்படின்னா என்ன சார்னு பார்த்தீங்கன்னா, கீட்டோசிடோசிஸ்ங்கிறது ஒன்றும் கிடையாது, நம்ம பிளட்டில் கீட்டோன் பாடிஸ் வந்து அதிகமாக வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் ரைட். ஸோ தட் இஸ் ஆசிட்ஸ் வந்து அதிகமாக வந்து நம்ம பிளட்டில் வந்து இருக்கும், கீட்டோன் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கீட்டோன்ஸ் வந்து அதிகமாக பிளட்டில் வந்து ஃபார்ம் ஆகிட்டே வரும். ஸோ நெக்ஸ்ட்டு கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ், அதோடைய ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வந்துச்சு அப்படின்னா டைப் 1 வந்துச்சுன்னா என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ், டைப் 2 டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா என்னென்ன காம்ப்ளிகேஷன். ஸோ இது எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ், இது வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ், இது வந்து காம்ப்ளிகேஷன்ஸ். டயபெட்டிஸ்னால அதர் டிசீஸ் என்னென்ன வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கான்செப்ட் இருக்குது. ஸோ இதை வந்து ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா யூ கேன் ஆஸ்க் இன் த கமெண்ட் பாக்ஸ்.